யாத்திராகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 10வது அதிகாரம். ஒரே ஒரு இப்பதான் செய்தி கேட்டீங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டார். யாரார்? எப்படி வாசிக்கணும்? யாரார் போகிறார்கள். இந்த செய்தியின் தலைப்பு யாரார் போகிறார்கள். அதான் செய்தியின் தலைப்பு. மோசையை கூப்பிட்டு பார்வோன் ராஜா கேட்கிறார், இவங்க எதுக்கு போகணும்? யாருக்கு? கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. நீங்க வாசிங்க யாத்திராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னாங்க. அதுதான் இவங்க சொல்றாங்க. மோசே போய் பார்வோன்னு சொல்றாங்க, நாங்க எங்க கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். இப்ப நம்ம ஆலயத்தில் உள்ள எல்லா பண்டிகைக்கும் எல்லாரும் என்ன செய்யணும்? வரணும். இன்னும் லேவியராகமம் இந்த ஒரு இடத்துல பண்டிகைக்கு வராதவன் இவன் அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். நம்ம சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் இருக்கு. நிறைய பேர் நான் தேடுவேன். அந்த இடத்துல ஒரு சேர்ல போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அழகான நாற்காலி போட்டு இயற்கை காற்றுல எவ்வளோ போக்கஸ் லைட் வச்சு இன்னும் ஊழியக்காரங்களை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 8:45 9 வரைக்கும் அந்த மீட்டிங்கில் நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும். நமக்காக தான். ஆண்டவருடைய கிருபையினால் இப்படி ஒரு கன்வென்ஷனில் தான் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நம்முடைய ஓப்பன் மீட்டிங்கில் தான். இங்கே வெளியே தான் கர்த்தர் என்னோடு பேசினார். என்னை ரட்சித்ததே ஆண்டவர் நம்முடைய சர்ச்சில் உள்ள இந்த ஓப்பன் மீட்டிங்கில் தான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், எங்களை விடு. அப்போ பார்வோன் ராஜா கேட்குறாரு, யாரார் போகிறாங்க? அப்போ அதுக்கு நீங்கள் அடுத்த வசனம் வாசிக்க வேண்டியது எது அப்படின்னா 9வது வசனம். அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளை கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். எத்தனை பேர் எண்ணினீங்களா? இளைஞர், முதியோர், குமாரர், குமாரத்திகள், ஆடுகள், 6 விதமான காரியம் நம்மகிட்ட இருக்கு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட 6 விதமான காரியங்கள். முதியோர்கள்லாம் பெற்றோர், எங்கள் பிள்ளைகள், குமாரர், எங்கள் குமாரத்திகள், எங்களுடைய சொத்துக்கள். ஆடு மாடு வந்து சொத்துக்களை குறிக்கும். இப்போ நம்ம ஆடு மாடுலாம் என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது. அதனால நமக்கு இருக்கிற சொத்துக்கள், வீடுகள், கடைகள் இருக்கு, நிலங்கள் இருக்கு, நகைகள் இருக்கு. இப்படிப்பட்ட சொத்துக்கள் இவைகளை எல்லாவற்றையும் கொண்டுகிட்டு நாங்கள் எங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட நாங்கள் போக வேண்டும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படின்னா விட மாட்டேன். எப்படி விட முடியும்னா அதெல்லாம் விட மாட்டேன். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் விட மாட்டேன். இன்னும் உங்கள் குழந்தைகள் முதலாவது என்னதுக்கு அப்படின்னா இளைஞர்கள், வாலிபர்கள் எங்களுக்கு வேண்டும். எதுக்கு? நான் செங்கல் சுமக்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு வாலிபர்கள் வேண்டும். அதனால உங்கள் பிள்ளைகளையும் விட மாட்டேன், உங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். வாழ்க்கையில கூட, குடும்பங்களில கூட நாம் தேவ சமூகத்திலே இருக்கும் போது இப்படிதான் கேட்கணும். அந்த வரை எங்களையும் எங்கள் குமாரரையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? விடவே மாட்டோம். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லாருமே யாருக்கு தான்? உங்களுக்கு தான். தேவனுடையவைகள் தேவனுடையவர்களுக்கு. நாங்கள் எல்லாமே
உங்களுக்கு தான் இந்த ஒரு சாத்தான் இடத்துல எங்கள் குமாரரையும் எங்கள் புருஷர்களையும் விடவே மாட்டோம் என்று இருக்க வேண்டும். முதலாவது. அடுத்த வசனம் நீங்க வாசிங்க 11. அப்படியே வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். அவர் என்ன சொல்றார்? நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது. நாங்கள் போய் இங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த பார்வோன் அரசன் சொல்றான், நீங்க விரும்பி கேட்டது என்ன? நீங்க தானே, நீங்க மட்டும் என்ன செய்யுங்க, போங்க. ஏன் அப்படி நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாரு? திரும்பி வருவாங்க. ஏன்னா மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, சொத்து சுகங்கள் இருக்கு, அதனால திரும்பி வருவாங்க. எகிப்து என்னது? அடிமைத்தனம். அப்ப இந்த அடிமைத்தனத்துக்கு விடுதலை ஆகி நீ போனாலும் திருப்பி இந்த அடிமைத்தனத்துக்கு நீ வர வேண்டும். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், குமாரத்திகளையும் சொத்து சுகங்களையும் தர மாட்டேன், நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசன் சொல்லிதான். இந்த வாழ்க்கையில கூட யாரோ ஒருவர் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்காங்க, அது போதும் என்ற நினைவிலே இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பங்கள் எங்களுக்குள்ள எதையுமே நாங்கள் இழக்கவே மாட்டோம். அது ஒரு அடியா இருக்கட்டும், ஒரு கம்மலுடைய ஒரு சொறையா கூட இருக்கட்டும், தர மாட்டேன். அந்நியனுக்கு கொடுக்க மாட்டேன், சத்துருவுக்கு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகளையோ என்னுடைய மருமக்களையோ பேரன் பேத்திகளையோ எதையுமே நான் இழக்கவே மாட்டேன் என்று தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளால் நம்ம கஷ்டப்படலாம், நெருக்கப்படலாம். அப்போ நம்முடைய வாயில் வித்தியாசமான வார்த்தைகள் என்ன செய்யணும், வந்துடும். எங்கேயாவது தொலைஞ்சு போ, நீ கண் முன்ன நிற்காத, எல்லாம் எதுக்கு பிறந்த, ஏன்னா ஒரு பிள்ளையா நீ எப்படி கஷ்டப்பட, இப்படிதான் உங்களை வளர்த்தலாம் அப்படிலாம் சொல்லி நம்மளே துரத்தி விடக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. இவங்க அப்படிதான் சொல்றாங்க, நீங்க மட்டும் வாங்க, அவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா மோசே சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இது விரும்பினது, இது கேட்டது நீங்க தானே, எவ்வளவு வல்கரா அதை பார்க்கணும் அரசன் சொல்லிக்கிட்டான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து 24 வாசிங்க, 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? குழந்தைகளை கூட்டிட்டு போ, ஆடு மாடுகள்லாம் இருக்கட்டும், சொத்து சுகங்கள் இருக்கட்டும். இப்போ சாத்தா வந்து நம்முடைய சொத்து சுகங்கள் மேல என்ன செய்யலாம், கை வைக்கணும், அலாட்டா இருக்கணும். எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்கவே மாட்டேன். சில பேர் ஒரு அக்கா வந்து வீடு கட்டும்போது அவங்க வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, பக்கத்து வீட்டில், நாங்கள் இன்னைக்கு வந்து முளை பிடிக்க போகிறோம், உங்கள் நிலம்தான் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நாங்கள் இத்தனை மணிக்கு நாங்கள் முளை விட போகிறோம், என்ன செய்வாங்க, அசிவாரம் போட போகிறோம், அதனால நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்கள் நிலம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. சரி நீ கட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க வீடுலாம் கட்டி, அவங்க வீடு கட்டி பிரதிஷ்டை வச்சுருக்காங்க. பிரதிஷ்டைக்கு பால் காய்க்கிற அன்னைக்கு போனால் பாதி இடம் இவங்க இடத்த அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்த வீடு பெரிய பில்டிங் கட்டியாச்சு, என்ன செய்ய முடியும்? என்ன எப்படி கட்டியிருக்கிய, அதெல்லாம் சரியாக தான் கட்டியிருக்கோம், நீங்கள் வேணால் அளந்து போடுங்க, இல்லைன்னா அதை எங்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ இந்த கேஸ் ஏன்ட்ட வந்துச்சு, அப்படி என்ன சொன்னேன், என்ன சொல்லணும், என்னைக்கு அஸ்திபாரம் போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் போது நீங்கள் போயிருக்கணும். அத்தனை 40 லட்சம் 50 லட்சத்துக்குரிய சொத்தை போய் நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? பிள்ளைகளுக்காக, உனக்கு வேண்டாம், உனக்கு அதில் இஷ்டம் இல்லை, உனக்கு எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக போயிருக்கணுமா வேண்டாமா? கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யிட்டாங்க, பில்டிங் எழுப்பியாச்சு, தரவே முடியாதுட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த இடம் வாழும் இடமாகவே இருக்கின்றது. இவ்வளோ மெயினான ஒரு இடத்துல. காரணம் அசல் நமக்கு கொடுக்கிறத தேவன் கிருபையாக தருகிறதை நாம் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் 24 வசனம், உங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், நீ எல்லாரும் போங்க. அப்போ இவங்க வரலன்னா அந்த ஆடு மாடெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கிடலாம்
இந்த எல்லா சொத்து சுகங்களையும் நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஏசா மாதிரி ஒரு அசால்ட்டாக இருந்தாங்க. சில பேர் நம்ம நல்லா கரெக்டாக இருப்போம், ஆனாலும் யாரும் இனிமே அப்படி இருக்கக்கூடாது. நமக்குரிய நம்முடைய காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களையுமே பரிசுத்தத்திலையுமே நம்ம சாத்தாண்டு எதை விற்று போடக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம இன்னொரு உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். படுத்தாலும் நம்ம இதை இறைவனோடு தான் இருக்க வேண்டும். என்னைக்குனாலும் ஒரு நாள் என்ன நம்ம அந்த வீடு தான் நமக்கு சொந்த வீடு. அதனால கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கிற மகிழ்ச்சி. நேற்றைக்கு மருமக வந்து இன்னைக்கு தான் நினைக்கிறேன் காலையில் வீடியோக்கு ஒரு மெசேஜ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மாடியில். அப்போ நல்லா இருக்கும் ஒரு மெசேஜ். நான் கீழே உட்காந்து கேட்பேன். அன்றைக்கு பின்னால் ஒரு 3 பாட்டு மட்டும் படிப்பேன். படிச்சுட்டு அந்த மெசேஜ் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக இருந்தால் எனக்கு வியாதி வராது. நீ அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் உனக்கு கடன் வராது. நீ ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக இருந்தால் உடைய காரியம்லாம் சக்சஸ் ஆகும். நீ ஜெபிக்கிறவனா சொல்லிட்டு சிஸ்டர், நீ ஜெபத்தில் நீங்கள் வல்லமையாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அது கேட்டார். எனக்கு அப்படியே அந்த செய்தி ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் இப்போ வர்றதுக்கு முன்னாலேயும் இன்னைக்கு மதியத்துக்கு மேலே அந்த செய்தி கேட்டதில் இருந்து நாத்துமா அப்படி ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப காது வலி, மருமகளுக்கு தான் காது வலி இருந்துச்சு. அவளுக்கு வந்த போதே எனக்கு கொஞ்சம் டச்சிங் ஆச்சு. நான் சொன்னேன் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். நாங்களும் காது டாக்டர்கிட்ட போனோம். நேற்று பார்த்தீங்கன்னா வாயை திறக்க முடியல, கடவை பக்கம் வலி காதோடு சேர்த்து. நான் பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொன்னாலும் பயந்துடுறாங்க. அதனால நானும் ஒன்றும் சொல்லாமல் சும்மா மூடி படுத்துக்கிட்டு இருந்தேன். பின்ன இந்த காலையில் இந்த மெசேஜை கேட்டேன்னா, நான் ஜெபிக்கிறவா, எனக்கு எதுக்கு இது வரும் அப்படின்ட்டு கையை வச்சு இயேசுவி நாமத்தினால கிளம்புங்க. யாருங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்கிட்ட? கர்த்தருடைய சரீரம் வெளியே போய் இயேசுவி நாமத்தில். அப்படி எனக்கு இன்ன வரைக்கும் இந்த காதுக்குள்ள ஒரு சத்தமே இல்லை. என்னோட கொலை விடுற மாதிரி தான் வாய் திறக்க முடியாது. எப்பவும் அந்த காது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு இந்த செய்தியை நான் கேட்டேன். நீ ஜெபிக்கிறவளா இருந்தால் உனக்கு உன் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கா? நீ ஜெபத்துல ராட்சசியா இருக்க வேண்டும். எப்பவும் கண்ணீரோடு அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, உன் பிள்ளைக்காண்டி, உன் குடும்பத்துக்காண்டி புலம்பக்கூடிய ஒரு சகோதரியாக மாறும்போது நம்முடைய வீட்டில் ஜெயம் கிடைக்கும். கண்டிப்பா ஜெபத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஜெபித்தால் பிழைப்பீர்கள். ஜெபந்தான். உட்கார்ந்து உங்களுக்கு பண்ண முடியலையா, அப்படியே இருக்கிற இடத்துலயாவது தோற்ற பண்ணி கொண்டே இருக்க. ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்தில் கொடுங்க. ஆண்டவரே இப்படியா பொறுப்படுங்க. நான் ஒருத்தங்களுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி தச்சியில் ஒரு ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அவர் கேட்டு சொல்லி கவலைப்பட்டார். அப்போ சின்ன பையன் தான் கவலைப்பட்டுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து கர்த்தருடைய கிருபை ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க. அது நான் ஜெபிக்கிறாள் தான். அப்படி இருக்கிறப்ப சந்தோஷமாக இருந்து, இல்லை தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படின்னா, இல்லைம்மா காட் கிரேஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன் நம்ம ஜெபம் கூட கேட்கப்பட்டிருக்குன்ட்டு. அதே போல் நீங்களும் எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தெரியாத எங்கள் அம்மா இப்போ ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு வந்து கிட்னியில் கொஞ்சம் பிரச்சனை. அப்போ அவங்க வீட்டில் அது வந்து எனக்கு தங்கச்சி வேணும், மகாமதி. அப்போ அவங்களுக்கு பிரச்சனை, எல்லாரும் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு அலையிறாங்க. அப்போ அந்த அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அக்கா, இந்த சுகம் இல்லாத அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்து பைபிள் படிச்சுட்டு. எல்லாரும் சீரியஸான கண்டிஷன், எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு தெரியல, எங்கே போகணுன்னு தெரியல. அப்போ அவன் என்ன செய்கிறா, பயப்படுறாளா, இப்படி இருக்கானா, அவன் பாட்டுக்கு உட்காந்து பைபிள் படிச்சுட்டு. எதையுமே கண்டுக்கிட்ட பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கா, அவன் பாட்டு படிச்சுட்டு இருக்கா. எதையுமே கேர் பண்ணவே இல்லை. நாங்கள் ஓடுறது சேனலில் அவளுக்கு கண்டுக்கிறது இல்லை, அவளுக்கு பைபிள் தான். அன்றைக்கு கிருபினால சுகமாகி இந்த வரைக்கும் ஜீவன் சுகமளித்திருக்காய். பெரிய காரியம் இல்லை, கர்த்தர் அதை பார்க்கிறார். என் பிள்ளை எனக்கு நான் இதை உட்காந்துருக்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். 121 சங்கீதம் 1-2 தான். எனக்கு உதவி வரும் கண்களை நோக்கி எனக்கு ஒத்தாசையோட பரவதற்களின் நேரம் என் கண்களை ஏறிட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து? பரலோகத்துல இருந்து. அப்பாவிதான், குறை உள்ளவள் தான், ஆனாலும் தேவனை மன்னித்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்தாசை வரும். இப்போ சொல்றாரு, ஆடு மாடுகள் இருக்கட்டும், நீங்க மட்டும் என்ன செய்யுங்க, போங்க
அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, இங்க 10வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் சரி, இப்போ 12க்கு வாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 10:26 எங்கள் மிருக ஜீவன்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ம். ஒரு குளமும் விட்டு வைக்கப்பட அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும், நான் வாசிக்கிறேன், சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாது. நீ ஆடு மாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றாய். ஆனா எங்க தேவனுக்கு நாங்கள் அங்கு போய் தான் என்ன பலி செலுத்துவோம்னு தெரியும். அதனால எங்கள் ஆடு மாடுகள் எங்களுக்கு வர வேண்டும். இது சொத்துக்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை அற்பமாக அசால்ட்டாக நினைக்க கூடாது. தேவன் தந்ததை தேவன் ஆசீர்வதித்து தரும்படி இந்த வசனம் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து 12வது அதிகாரம் 12:30 தயவு கிடைக்கும்படி செய்தார்கள். ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். நண்பர்கள் தயவு கிடைக்க செஞ்சார்கள். ஒரு குழம்பும் என்ன செய்ய மாட்டேன், ஒரு குழம்பும் நான் என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது இங்கே தான் இருக்கு. அதான் ஆமாம். கர்த்தர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவனை போட்டு விட மனதில்லாமல் இருந்தான். ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காண்பதில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. 26ல் தான் அது தெளிவாக போயிருக்குன்னு நினைக்கிறோம். 28ல் இருக்குது. அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்கள் அங்கே போய் தான் நாங்கள் என்ன கர்த்தருக்கு பலியிடுவோம் அப்படின்னு அங்கே போய் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர்கள் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஒரு குழம்புனா இந்த ஆட்டு காலினுடைய நகம், அந்த நகம் இருக்குல்ல, மாட்டு காலினுடைய நகம், அதை கூட நாங்கள் இங்கே என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நாங்கள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல. நீங்கள் பலியிட வேண்டியது இந்த தேசத்திலே நீங்கள் பலியிட வேண்டியதானே அப்படின்ட்டு அது ஒரு வசனம் வரும் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க 10வது அதிகாரம் தேடுது 25 வாசிங்களா? யாத்திராகமம் 8:25-26. யாத்திராகமம் 8:25-26. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எப்படி அரசரை பலியிடுவதாக இருக்குமே. இந்த தேசத்துக்கு வாசிமா, எகிப்தியருடைய அரசரை நாங்கள் அவர்கள் கண்ணுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கண் அறிவார்கள் அல்லவா? இந்த தேசத்துல தானே நீங்க பலியிடுங்க. நீங்க பலியிட தானே செய்யணும். நீங்க இந்த தேசத்துல பலியிடுங்க. நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். இவங்களை யாரையும் விடுறதுக்கு அந்த பார்வோன் அரசனுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி தான் சாத்தான் நம்மளையும் இது மட்டும் இருக்கட்டும், சீரியல் மட்டும் இருக்கட்டும், சினிமா மட்டும் இருக்கட்டும், இந்த காமெடி மட்டும் இருக்கட்டும், சும்மா கொஞ்ச நேரம் போய் அங்கேயாவது பேசிட்டு வருவோம், சும்மா எங்கேயாவது யாரையாவது சொல்லிட்டு வருவோம், சும்மா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வருவோம், சும்மா நேரத்தை வீணாக்குவோம் அப்படின்னு சொல்லி பல வாயங்களை சாத்தான் நமக்கு என்ன செய்ய வைப்பான். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நாங்கள் எல்லாரும் எல்லாமும் முழுமையுமே நாங்கள் யாருக்கு தான், ஏசப்பாக்கு தான், ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லி வரணும். இந்த தேசத்திலே பலியிடுங்கள், போக வேண்டாம் வெளியே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது. நாங்கள் எங்கே போய் பலியிட வேண்டும்? 1வது வசனம் வாசித்தீங்களா? கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வனாந்தரத்திலே 5:1, யாத்திராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில்
போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாட கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால இந்த தேசத்தில் நாங்க பண்டிகை கொண்டாட முடியாது. நாங்க பலியிடுறது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். அவங்க அந்நியமா பார்ப்பாங்க, இது என்ன இப்படி பண்றாங்க, நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் வெளியே என்ன செய்யறாங்க, கத்துறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ஒரு ஆள் சொன்னாராம், இந்த கோயில்ல இவ்வளவு காரையும் வண்டியை போட்டுட்டு 3 மணி நேரத்து ஜனங்கள் எப்படி இப்படி இருக்காங்க, எவ்வளவு கார் நிற்குது, எவ்வளவு டூ வீலரு, எவ்வளவு ஆட்டோவில் ஜனங்கள் இருக்காங்க, எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி தெரியுது, அனிசியமா தெரியுது. அதே போல அன்னைக்கு இவங்க பலிட்டு அவங்களுக்கும் எப்படி, இவங்களுக்கு ஒரு மனம் இருக்குமா, இருக்காது. அதனால தான் ஆண்டவர் அறையை பூட்டி ஜெபம் பண்ணு, ஆலயத்தில் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய, தழுடைய மூடி கடந்து ஜெபம் பண்ணு, யாருக்கும் தெரியாம அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த தேசத்துல நீங்க பண்ணிடுங்க, நம்ம சமாதானப்படுத்துறோம், அதுக்கு ஓகே பண்ணல, ஞானமாக செயல்பட்டார். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மும் ஜெபத்தில் அதிக நேரமாக இருக்கணும், நம்முடைய எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம், யாத்திராகமம் 12:38. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மண்டி விதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்கள் போய் அவங்க மட்டும் இல்ல, பலவிதமான ஜாதிகளை நினைச்சிருக்காங்க, கூட போனாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 51வது வசனம் வாசித்து முடிப்போம். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அணியணியாய் புறப்பட பண்ணினார். யாரார் போகிறார்கள், யாரார் போனாங்க, இளைஞர்கள், குமாரர், குமாரத்திகள், முதியோர், ஆடு மாடுகள், வேற ஆடு மாடுகள் 6 திவசங்கள எல்லாரும் என்ன செய்தாங்க, போய் கர்த்தரை ஆராதித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. God bless you.